தமிழ் வேதமாகிய திருவாய்மொழிக்கு வேத சாமியம், வேதத்துக்கு நிகராக ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் ஸ்ரீரங்கத்துல திருமங்கை ஆழ்வார். அது எப்படி அப்படின்றது இந்த பதிவுல பார்ப்போம். ஆழ்வார் அரங்கன்கிட்டயே அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசத்தை பெற்றவர் இல்லையா? அதை வாங்கிட்டு திவ்யதேசங்களை தரிசிக்கணும்னு போறார். திருப்பிரதி அப்படின்ற ஒரு திவ்யதேசத்துக்கு போன அங்க அர்ச்சாமூர்த்தியா பகவான் இருக்கார், பெருமாள். அங்க போன ஆழ்வார் அர்ச்சாமூர்த்தியை பார்த்து எனக்கு பிரத்யட்சமா காட்சி கொடுக்கணும் அப்படின்னு வேண்டுறார். அது நடக்காது. பகவானுடைய லீலை. திருந்தொழூர் வரார் ஆழ்வார். வரத்துக்கு முன்னாடி நட சாத்தியுறா. ஆழ்வாருக்கு கோபம். இந்தளூரில் வாழ்ந்தே போம் நீரே, நீரே உன்னுடைய அழகை ரசிச்சுண்டு நன்னா இருங்கோ அப்படின்னு பரிமள ரங்கநாதன் கிட்ட கொஞ்சம் கோபம். நம் அடியார் யாரொல்லோடும் ஒக்க எண்ணி இருந்தீர் அடியேனை, மற்ற அடியார்கள் போல என்ன எண்ணி இருந்தீரா அப்படின்னு பகவானுக்கே கேட்கிறார். அவர் திருவரங்கத்துக்கு போயிடுறார், ஸ்ரீரங்கத்துக்கு. அங்க போய் அரங்கன் கிட்ட ஏழை ஏதலன் அப்படின்னு ஒரு பாசுரம். ஏழை ஏதலன் பார்க்காம ஸ்ரீராமபிரான் எப்படி எல்லாரையும் ஆட்கொண்டாரோ, குகனையும் அந்த மாதிரி பகவானே நீ என்ன ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு, உமக்கு உயர்ந்தவர் கிடையாது, தாழ்ந்தவன் கிடையாது, யாரா இருந்தாலும் நீ உங்களுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு அந்த பதிகத்தை பாடும்போது மாக மாநிலம் முழுவதும் மந்திரஞ்சும் அப்படின்னு பாடுறார். இந்த மாக மாநிலம் முழுவதும் மந்திரஞ்சும் சொல்லும்போது அதில் ஒப்புமை ஒரு பெண்களுடைய இன்பத்தை விரும்பாமல் பகவானுடைய திருவுருளே வேண்டும் அப்படின்ற ஒரு ஒப்புமை கொடுக்கும்போது அரங்கனுக்கு ஒரு சிறிய சந்தேகம். ஆழ்வாருக்கு சம்சாரத்துல மன வாழ்க்கையில அருச்சி உண்டாயிடுதா, வைராகியம் வந்துருத்தான் அப்படின்னு தெரியலையே, இன்னும் ஏற்படலையோ என்னமோ அப்படின்னு ஆழ்வார்கிட்ட என்ன சொல்றார், திருவிண்ணகர் போம் அப்படிங்கிறார். ஒப்புலியப்பன் போய் சேவிக்கிறார். சேவிச்ச உடனே அந்த அர்ச்சாமூர்த்தியை பார்த்து, பகவானை பார்த்து, உனை உனை காண்பதரோள் அருளென்ன கருதியேல் வேண்டேன் மனை வாழ்க்கை விண்ணவர் மேயவனே வேண்டார். அவர் உன்னை காண்பதே ஒரு அருள் கருதியேல், அதை நான் ஏற்படுத்தி கொண்டதால் வேண்டேன் மனை வாழ்க்கைன்னு அவர்கிட்ட கேட்கிறார். பகவத் சாட்சா்காரம் அங்கேயும் கிடைக்கல அவருக்கு. எல்லா திவ்யதேசத்துக்கும் போறார், பாசுரங்கள் பாடுறார், அவதாரங்களை பாடுறார், மனுஷால பார்த்து சொல்றார், உள்ளூரும் பொன்மலையை காணாதர கண்ணென்னும் கண்ணல்ல கண்டோமே அப்படின்னு பரோபதேசம் பண்றார் மற்றவாளுக்கெல்லாம். தொண்டர்கினியானை கேளா செவிகள் செவியல்ல கேட்டோமே அப்படின்னு பரோபதேசம் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய அவதார தினம் வருது, திருக்கார்த்திகை. அரங்கன் கிட்டே திரும்பி வரார். அரங்கன் பார்க்கிறார், ஆழ்வாரை பார்த்து கேட்கிறார், ஆழ்வாரே, சம்சாரிகளை நிந்திக்கிறீரா, பரோபதேசம் பண்றீரா, பகவத் பிராப்தி உங்களுக்கு கிடைச்சது நீங்களே நிச்சயித்தீரா அப்படின்னு கேட்கிறார். சர்வ சுதந்திரனான எம்பெருமான் தனக்கு இன்னும் சில ஜென்மங்களை கொடுத்துருவானு பயப்படுறார் ஆழ்வார். நமக்கு அந்த பயமே இல்லை, ஆழ்வாருக்கு பயப்படுற. இப்படி கேட்ட உடனே ஆழ்வாருக்கு பயம் வந்துடுவது. அடியேன் ஆத்தங்கரையில வாழ்மரம் போல் அஞ்சுகின்றேன், ஆற்றங்கரை வாழ்மரம் போல் அஞ்சுகின்றேன். ஆத்தங்கரையில் இருக்க மரம் ஒரு வெள்ளம் வந்தா விழுந்துரும், எப்ப வேணா விழுந்துரும். அந்த மாதிரி நான் இன்னும் உயிரை வச்சுருக்கேன் சுவாமி. இரு பாடறி கொள்ளியினுள் எறும்பே போலுருகி நிற்கும், எறும்பு மாதிரி உருகி நிற்கிறேன் வெயில்ல. அணியார் பொழில் அரங்கப்பா துணியேனினி நின் அருளல்லது எனக்கு, மணியே மணி மாணிக்கமே மதுசூதா பனியா எனக்குய்யும் வகை பரஞ்சோதி அப்படின்னு அழறார். பெருமாள் இறங்குறார். உடனே ஆழ்வார்கிட்ட, ஆழ்வாரே, சிவிலிபுத்தூர்லேருந்து ஆண்டாள் வந்தாள் இல்லையா, அங்க ஸ்ரீரங்கத்துக்கு அப்போ அதுலேருந்து அவர் கூடயே ஒருத்தர் வந்தா, ஒரு வம்சத்தார்கள். என்னுடைய சன்னதியினுடைய காரியங்களை ஆண்டாளுடைய பிரதிநிதியா நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கா உத்தம நம்பி, அவர்கிட்ட போய் கேளும் அப்படின்னா உத்தம நம்பியை போய் பார்க்கிறார். உத்தம நம்பி சொல்றார், திருவிளக்கு சமர்ப்பிக்கும் ஒரு கைங்கரியம் இருக்கு, பெருமானுக்கு திருவிளக்கு சமர்ப்பிப்பது. அந்த கைங்கரியத்தை பண்ணாலே பரமபதம் கிடைக்கும் அப்படிங்கிறார். அவர் நித்தியசூரிகளோடு இருக்கலாம் அப்படிங்கிறார். அவர் காட்டி கொடுத்த உடனே ஆழ்வாருக்கு ரொம்ப சந்தோஷம். திருக்கார்த்திகை உற்சவமே நடத்துறேன், திருவிளக்கும் கைங்கரியமும் பண்றேன்,
கார்த்திகையில பகவானுக்கு ஒரு உற்சவம் பண்றேன் அப்படின்னு சொல்லி உயர நின்றதோர் ஜோதியின் தத்துவம், நம்மாழ்வார்க்கு ஜோதி வடிவமாக காட்சி கொடுத்தார் இல்லையா? கார்த்திகையில ஜோதி வடிவம் எனக்கும் காட்சி கொடுப்பார் அப்படின்றது திருமங்கை ஆழ்வார் என்ன பண்றார், உற்சவத்துக்கு ஏற்பாடு பண்றார். தனக்கு நம்மாழ்வார்க்கு காட்டி கொடுத்த அதே ஜோதி வடிவில் தனக்கும் காட்டி கொடுக்கணும் அப்படின்னு பகவானை வேண்டுறார். திருநகரிலேருந்து ஆழ்வார் திருநகரிலேருந்து நம்மாழ்வார ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துருள பண்ணிக்கொண்டு அவருக்கு காட்டி கொடுத்த தத்துவத்தை லோகத்தாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக உற்சவமா நடத்தலாம் அப்படின்னு பிரார்த்திக்க, அவர் பாடிய திருவாய்மொழிக்கு வேத சாமியம் கொடுத்து வேதத்தை ஒக்க வேதத்துக்கு சமமான அந்த ஒரு அத்தியன உற்சவத்துல அதை கேட்கணும் அப்படின்னு அரங்கனை பிரார்த்திக்கிறார். பகவானும் திருவுள்ளம் உகந்து நம்மாழ்வாருக்கு ஸ்ரீமுகம் அனுப்புறார். நம்மாழ்வாரே நீரும் இங்க வாரும் அப்படின்னு. அவரும் வர திருமங்கை ஆழ்வாரும் நம்மாழ்வாரும் திருவாய்மொழியை ஓத தமிழ் வேதமாகிய திருவாய்மொழிக்கு வேதசாமியம் கொடுத்தது திருமங்கை ஆழ்வார். அதுதான் அத்தியன உற்சவம். தமிழ் தொண்டு, இறை தொண்டு, ஆன்மீக தொண்டு, இது எல்லாத்தையுமே பார்த்தாலும் ஆழ்வார்களுக்கு நிகர் யாரும் இல்லை.